வெல்கம் டு விடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வடை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ரான் யூஸ் பண்ணி தான் வடை பண்ண போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரானை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். ப்ரான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ப்ரானை வேக வைக்க வேணாம், உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பல்லாரி வெங்காயம் சாப் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பட்டாணி பருப்பு கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 கையளவுக்கு மல்லி இலை, சாப் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே 1 பச்சை மிளகாய், 3 பூண்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி வேக வச்சுருந்த ப்ரானையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ரெகுலராக வடை எப்படி போடுவோமோ அதே மெத்தடில் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரான் வடை செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் ப்ரான் வாங்கினா உங்களுக்கு இந்த ரெசிபி தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். அடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவையும் அதில் சேர்த்துட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துகிட்ட ஒரு சூப்பரான ப்ரான் வடை ரெடி. நம்ம எப்போதுமே ப்ரான் வாங்கினா ப்ரான் ஃப்ரை, ப்ரான் கிரேவி, ஏன் பிரியாணி கூட செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி ப்ரான் வடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் ப்ரான் வாங்கினா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.